நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சார் வழக்கமாக வர்ற டைம் ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டு தான் கோர்ட்டுக்கு போவார். அன்னன்னைக்கு ஃபைல்ஸை பார்க்கணும்ல. சார் வந்துட்டார். குட் மார்னிங். யாருன்னு தெரியலையே, ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க பார்த்திருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஒரு 3.5 வருஷம் முன்னாடி வந்தேன். உட்காருங்க. இருந்தாலும் எனக்கு சரியா ஞாபகம் வரலையே. என் பேரு கிருஷ்ணா. இதுக்கு முன்னாடி மேலங்குளம் விஜயலட்சுமி அம்மா கூட வந்திருக்கேன். எஸ் விஜயலட்சுமி மேடத்தோட வளர்ப்பு மகள். கரெக்ட். அப்படியே சொல்லலாம். ஆனா மகள்னு சொன்னா மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். அப்போ மேடம் வந்துட்டு போன அன்னைக்கு தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. எனக்கு தெரியும். நான் இங்க வந்ததும் அந்த விஷயம் சம்பந்தமா பேசதான். சொல்லுங்க. அம்மா விட்ட இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்க போறேன். புரியலையே. ஒரு கேஸ் விஷயமா தான் அம்மா இங்க வந்தாங்க. அசோகனோட கேஸ்ல மறு விசாரணைக்கு அப்பீல் பண்ணதான் இங்க வந்தாங்க. கரெக்ட் தானே? ஆமா. அதை திரும்பவும் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அசோகனோட தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணணும். அதுவும் சீக்கிரமா. இந்த 2 விஷயத்தையும் நீங்க எனக்காக பண்ணணும். இதுல 2வது விஷயம் ரொம்ப சுலபம்தான். ஆனா விஷயம் கொஞ்சம் சிரமமான விஷயம். ஒரு தெளிவான ஆதாரம் இருந்தாதான் திரும்பவும் ஒரு கேஸை விசாரிக்க சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா இந்த கேஸ்ல தீர்ப்பையும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். சில டாக்குமெண்ட்ஸ்லாம் விஜயலட்சுமி மேடம் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதையெல்லாம் என்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் மேடம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் திரும்பவும் கலெக்ட் பண்ணி ஆகணும். என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, அதை நான் ஏற்பாடு பண்றேன். நான் அந்த பழைய ஃபைல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன். நான் நாளைக்கு என் மேனேஜரை இங்க அனுப்பி வைக்கிறேன். என்னெல்லாம் வேணும்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்புங்க. இந்த 2 விஷயத்துக்கும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார். ஓகே மேடம். நாம 2 பேரும் பேசினது கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும்னு நான் தனியா சொல்ல வேண்டியது இல்லையே. ஒரு வக்கீல் கிட்ட அப்படி சொல்ல வேண்டியதில்லை. எங்களோட வேலையே அதுதானே. நான் அப்படி சொல்றதுக்கும் காரணம் இருக்கு. அம்மா இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. உண்மையிலேயே அது ஆக்சிடென்ட் கிடையாது. அது ஒரு கொலை தான். கொலையா? ஆமா, அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க. அன்னைக்கு உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அர்த்தம் அம்மா இங்கதான் வந்தாங்க. எதுக்காக வந்தாங்கன்னு அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன். சரி, நான் வரேன் சார். அசோகா, எந்திரிச்சு வா. உன்னை பார்க்க ஆள் வந்திருக்கு.
வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் தாங்க கிருஷ்ணா. ஞாபகம் இருக்கா? உங்களை நான் என்னைக்கும் கைவிட மாட்டேங்க. நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. நான் வக்கீலை பார்த்து அப்பீல் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க. உங்களுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். மேடம், டைம் ஆயிடுச்சு. நான் இன்னொரு நாள் வரேன். போயிட்டு வரேன். இது மோகன்தாஸோட வீடு தானே? ஆமா. மோகன்தாஸ் இருக்காரா? இல்ல, காலையிலே வெளியில போனாரு. அந்த யூனியன் ஆபீஸ்ல தான் இருப்பான். அங்க இல்ல, மதியானமே அங்கிருந்து கிளம்பிட்டதா சொன்னாங்க. வீட்டுல இருப்பாருன்னு சில பேர் சொன்னாங்க. இங்க வரவே இல்லையே. சில நாள் மத்தியானம் சாப்பிட வருவான். இன்னைக்கு இது வரைக்கும் வரல. அவனுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். அவனை பார்க்கவா வந்தீங்க? ஆமா, ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். யூனியன் விஷயமா? இல்ல, இது வேற ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. அவனை ஏற்கனவே தெரியுமா? ஏற்கனவே தெரியும். நான் ஒரு போலீஸ் ஆபீசர், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். போலீஸா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க சார்.
உங்களுக்கு டீ காப்பி ஏதாவது கொடுக்கவா? எதுவும் வேணாமா? ஏதாவது கேஸ் விஷயமா அவனை தேடுறீங்களா? ஆமா, ஒரு கேஸ் விஷயமா தான். ஆனா அவர் பேர்ல இல்ல. இதோ அவன் வந்துட்டான். சார் வந்து ரொம்ப நேரம் ஆகுதுங்களா? ஆமா, யூனியன் ஆஃபீஸ் போனப்ப அங்க சொன்னாங்க சார் என்னை தேடி இங்க வந்திருக்கீங்கன்னு. அதனால தான் உடனே இங்க வந்தேன். நீங்க வெளியே போயிருக்கிறதா அவங்க என்கிட்ட சொன்னாங்களே. அதுவும் சரிதான். போட்டு மூழ்கினதுல 2 பேர் காணாம போயிட்டாங்கல்ல. 24 மணி நேரம் ஆகியும் எந்த தகவலும் கிடைக்கல. தொடர்ந்து தேடிக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. தொடர்ந்து தேடுறாங்க சார். கடற்கரையில் போலீஸ், சேனல், மீடியான்னு எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் பாடி கிடைச்சா நிம்மதி ஆயிடுவாங்க. அவங்க வீட்டுக்காரங்க நிலைமை யாருக்கு தெரிய போகுது? அதனால அங்கே போய் பார்க்க போனோம். அவங்கள பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நீங்கெல்லாம் சமூக சேவகர்களாச்சே, அவங்களோட கவலையில கலந்துக்கிறது தானே உங்களுடைய வேலையே. ஆனா எங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நாங்களும் பப்ளிக் சர்வெண்ட் தான். ஆனா காக்கி போட்டா மனசாட்சிக்கு வேலையே இருக்கக்கூடாது. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். மனசாட்சியோட வேலை செய்கிற நிறைய பேரை நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி யூனிஃபார்ம் போட்ட உடனே மனசாட்சியை கழட்டி வச்சவங்களும் இருக்காங்க. பிறவியிலேயே மனசாட்சி இல்லாதவங்களும் இருக்காங்க. அத நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு புரியுது. ஹே, நான் பொதுவாக சொன்னேன் சார். சமூக சேவன் வந்ததுக்கப்புறம் எத்தனையோ ஸ்டேஷனுக்கு ஏகப்பட்ட டைம் போயிட்டு வந்திருக்கிறேன். அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் எதுக்காக என்ன தேடி இங்கே வந்திருக்கீங்க? சொல்லி விட்டுருந்தீங்கன்னா நானே அங்கே வந்திருப்பேனே உங்கள் குவார்டர்ஸ்க்கு. நீங்க ஒரு தடவை குவார்டர்ஸுக்கு வந்ததுக்கே நான் இப்படி ஆயிட்டேன். என்ன ஆச்சு சார்? என்னையா நீ இப்படி பண்ணிட்டிய? எல்லாம் உனக்கு தெரிஞ்சதா நடந்ததா? நீங்கள் விஷயத்த சொல்லுங்க சார். நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நீங்க தானே அவங்கள குவார்டர்ஸுக்கே அன்னைக்கு கூட்டிட்டு வந்தது. அப்புறம் விஜிலன்ஸும். உங்களுக்கு பணம் கிடைச்சா கொஞ்சம் உதவியாக இருக்குமே நான் நினச்சேன். இது ஒரு தப்பா சார்? அப்புறம் விஜிலன்ஸ் வந்தது, அதை பற்றி எனக்கு தெரியாது சார். அவங்க விஜிலன்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களை பார்க்கவே வந்திருப்பாங்க. எது எப்படியோ, நான் முதல வாயில மாட்டிக்கிட்டேன்ல. இத்தனை வருஷ சர்வீஸ்ல நான் எத்தனையோ பேர்கிட்ட லஞ்சத்தை கேட்டு வாங்கியிருக்கேன். இது முதல் தடவையா நான் கேட்காமலே வீடு தேடி வந்தது. பின்னாடியே விஜிலன்ஸும் வந்தாங்க. அதுல இருந்து உன்னை தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது எல்லாம் பிளான் படி நடந்தது. நீங்க சொல்றது சரிதான். இது கண்டிப்பா பிளான் தான். எல்லா விஷயம் அப்புறம் தான் தெரிஞ்சது. இப்ப நான் அதுல இருந்து வெளியே வந்தாகணும். அதுக்கு அவங்கள பார்த்தாதான் முடியும். அவங்க எப்படியாவது கம்ப்ளைண்ட்டை மாத்தி சொன்னாங்கன்னா நான் தப்பிச்சிருவேன். கடன் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்ததா அவங்க சொன்னா போதும். நீங்க தானே அவங்கள கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப நீங்க நினைச்சாதான் என் வேலை எனக்கு திரும்ப கிடைக்கும். சார் தான் சொன்னீங்கல்ல இது ஒரு பிளான்னு. சரிதான் சார். இதை உங்களை மாட்ட வைக்கிறதுக்காக வேற ஒருத்தர் பண்ண பிளான். வேணும்னே பண்ணது. பணம் கொடுத்தவங்கள தேடி நடக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க டிராமாக்காரங்க. அங்கே வந்து நல்லா நடிச்சாங்க. அதுக்குண்டான பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. இதெல்லாம் பண்ணது யாரு? என் மேல இந்த அளவுக்கு கோபம் யாருக்கு இருக்கு? உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் நல்லா தெரியும். யார் அது? அந்த ஆள் மனசு வைக்காம உங்களால இனிமேல் யூனிஃபார்ம் போட முடியாது. அதுதான் உண்மை. சொல்லியா? யார் அது? மேலங்குளத்து கிருஷ்ணா. கிருஷ்ணா? இதையெல்லாம் செஞ்சது அவளா? ஆமா, நீங்க அவளுக்கு நிறைய துரோகம் பண்ணிருக்கீங்கல்ல. எல்லாத்தையும் மேலங்குளத்துக்காரங்களும் வாசவன் முதலாளியும் சேர்ந்து தான் பண்ணோம். அதெல்லாம் அவங்க மறக்கவே இல்லை. நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சா நேரா மேலங்குளத்துக்கு கிளம்பி போங்க. அவங்க மனசு வச்சாதான் நீங்க இனிமேல் வாழ முடியும். அவங்க ஒத்துப்பாங்களா? அது எனக்கு தெரியாது. நேரா போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. தொப்பி திரும்ப வேணும்னா பண்ணுங்க.
இந்த மருந்தை நீங்க சாப்பிடுறதே இல்லையா பாட்டி? நான் சாப்பிட்டுக்கிட்டு தாம்மா இருக்கேன். சில சமயம் மறந்து போயிடுறேன், அவ்வளவுதான். அப்படின்னா இனிமேல் மறதிக்கான மருந்து வாங்கிடலாமா என்ன? எனக்கு வயசாயிடுச்சு கிருஷ்ணா. வயசானாலே இப்படித்தான் மறதி வர ஆரம்பிச்சிரும். இதையெல்லாம் மறந்துட்டோங்கிறதே சில சமயம் மறந்து போயிடும். அன்னைக்கு வாங்கின அளவுல இருந்து பெருசா குறைஞ்ச மாதிரி எதுவும் இல்லையே. அவங்க சொன்ன அளவை தான் நான் சாப்பிடுறேன். அப்ப பாட்டில்ல என்ன பூதம் ஏதாவது இருக்கா? அதனாலதான் குடிக்க குடிக்க திரும்ப வந்துட்டே இருக்கோ? இத நீங்க சாப்பிட மறந்துடுறீங்க. இனிமேல் தினமும் நானே மருந்து தரேன். இந்தாங்க குடிங்க. எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படணும்? அலோபதி மருந்து வாங்கி சாப்பிட்டா போதும்ல. அதான் மாட்டீங்களே, நீங்க ஆயுர்வேத மருந்து தானே சாப்பிடுவீங்க. இத குடிக்கிறது தாம்மா கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் வயிறுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சந்தேகமா இருந்தா நீயும் கொஞ்சம் குடிச்சு பாரு. என்ன இங்க டிஸ்பென்சரி ஆரம்பிச்சிட்டீங்களா? சௌமியா, நீ எப்படி வந்த? நான் நடந்து வந்தேன். வேற எப்படி வர முடியும்? இந்த வெயில்லையா? அட, லைட்டா தான் வெயில் அடிக்குது. இன்னைக்கு உனக்கு கிளாஸ் இல்லையா? ஸ்கூல்ல இன்னைக்கு ஃபெஸ்டிவல்க்கா. மத்த பசங்க ஆடுறதையும் பாடுறதையும் பார்த்துட்டு எவ்வளவு நேரம் தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? ஏதாவது ஒண்ணுல நீயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கலாம்ல. நீ பெரிய டான்சர்னும் ஏகப்பட்ட பிரைஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு அடிக்கடி சொல்வல்ல. அப்படி நான் ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் சந்தோஷமா இருக்கிற மனநிலைமையில நான் இப்போ இங்க இல்லக்கா. என்னாச்சு? உன்னுடைய பிரச்சனைய சொல்லு. அசோக் அண்ணனோட விஷயத்த நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குக்கா. எங்களால எதுவும் பண்ண முடியலன்னு நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகணும்னா எவ்வளவு ரூபாய் தேவைப்படும்? எங்களால இப்போ எதுவுமே பண்ண முடியலக்கா. இப்போ ஏற்கனவே நாங்க கடன்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான்க்கா வந்தேன். அசோகனை காப்பாத்த உங்களால ஏதாவது பண்ண முடியுமாக்கா? அதையெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. வக்கீல பார்த்து நான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். உண்மையாவக்கா? யாரும் கவலைப்படாதீங்கன்னு வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லு. அசோகனுக்கு எதுவும் ஆகாது. நான் காப்பாத்துவேன். யாரு? நான் தான் சிஐ சதானந்தன். இந்த சிஐங்கிறது உங்க இனிஷியலா? இல்ல, சிஐனா போலீஸ் சிஐ. அதுக்கு நீங்க தான் இப்ப போலீஸ்லயே இல்லையே, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல. அப்புறம் எப்படி நீங்க போலீஸ்? ஆமா, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. என்ன இந்த பக்கம் வீடு எதுவும் மாறி வந்துட்டீங்களா என்ன? நான் கிருஷ்ணாவை பார்க்கலாம் தான் இங்க வந்தேன். கிருஷ்ணாவா? அது யாரு? ஆமா, கிருஷ்ணாங்கிற பேர்ல யாரும் இங்க உன் பேரன் பேத்தி இருக்காங்களா என்ன? இல்ல, கிருஷ்ணா மேடத்தை பார்க்கணும். ஓ, மேடத்தை பார்க்கறதுக்கா? சரி, ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? இல்ல. அப்புறம் எப்படி பார்க்க முடியும்? நீ எப்ப வருவன்னு உன்னை பார்க்கறதுக்காக மேடம் காத்துக்கிட்டு இருக்காங்களா?
நீ என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க ஆ? நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா உங்களை பார்க்கணும். அவசரம் உனக்கு தானே, நேரத்துக்கு இல்லைல்ல. இல்லைங்க, எனக்கு தான். சரி, நான் எதுக்கும் கால் பண்ணி கேட்குறேன். அவங்க ஓகேன்னு சொன்னா பார்க்கலாம். ஆமா, அது உன்னோட காரா? ஆமா. யார்கிட்ட பர்மிஷன் வாங்கி உன் காரை காம்பவுண்ட்குள்ள கொண்டு வந்த? நான் உங்க வீட்டுக்கு தான் வந்தேன். அப்ப கேட்டு ஓப்பன்ல இருந்தது. கேட்டு ஓப்பனா கிடக்குங்கிறதுக்காக உன் காரை உள்ள கொண்டு வரதுக்கு இது ஒன்றும் பப்ளிக் பிளேஸ் கிடையாது. முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்காம காரை கூட உள்ள கொண்டு வரக்கூடாது. முதல்ல ஒன்று பண்ணு, நீ போய் முதல்ல அந்த காரை வெளியில பார்க் பண்ணிட்டு வா. நான் மேடத்தை பார்த்துட்டு உடனே போயிடுவேங்க. சட்டுன்னு பார்க்கணுமா இல்ல 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கணுமான்னு நீ முடிவு பண்ணக்கூடாது. அதை மேடம் தான் முடிவு பண்ணணும், புரியுதா? மேடத்தை பார்க்கறதுக்கு முதல்ல உன்னை அனுமதிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நானு, தெரியுமா? தெரியும். அப்படின்னா நீ முதல்ல காரை கொண்டு போய் வெளியில விட்டுட்டு வா. ஏயா, உன்ன மாதிரி போக்கத்தவெல்லாம் காரை கொண்டு வந்து பார்க் பண்றதுக்கா மேடம் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த வீட்டையும் இடத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க? யோ, வெளியே கொண்டு போயா. சதானந்தா, கரெக்டா உனக்கு 2 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள நீ உன் காரை வெளியே கொண்டு போகலன்னா நான் கேட் இழுத்து மூடிடுவேன். அதுக்கப்புறம் பீஸ் பீஸான உன் காரை நீ கூடையில அள்ளி போட்டுக்கிட்டு தான் வெளியே போகணும். எது உனக்கு வசதின்னு நீயே முடிவு பண்ணிக்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.